நம்ம மகாபாரதம் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். மகாபாரதத்தில் பேசக்கூடிய மகாபாரதத்துக்கு யார் காரணகர்த்தா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா அந்த மகாபாரதத்தில் என்ன வேலை செஞ்சார் அப்படின்னா அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கிறாரு. அந்த மகாபாரதம் நடக்கிறதுக்கும் அவர் தான் காரணம். அப்படி இருக்கும்போது பகலில் வந்து அப்போல்லாம் வந்து போர்னா வந்து பகலில் நடக்கும், இரவில் வந்து போர் நடக்காது, எல்லாருக்கும் ஓய்வு அறிவிச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது காலையிலேருந்து பகலில் வந்து போர் நடக்குது, திரும்ப எல்லாரும் இரவு வந்துருச்சு. இரவு வரும்போது அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு தான் தேர் ஓட்டுறாரு இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனன் வந்து இழப்பார போய் ஓய்வு எடுத்துக்கிறாரு. இது மாதிரி ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு இந்த போர் நடந்த அந்த 18 நாளில். ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு அர்ஜுனனுக்கு முழிப்பு வருது. அந்த முழிப்பு வரும்போது எங்கடா கிருஷ்ண பரமாத்மா காணும், அவர் ஓய்வு எடுக்கிற இடத்துல பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா காணும், எங்கடா அப்படின்னு சொல்லி தேடும்போது குதிரைகளுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா குதிரைகளுக்கு பணிவிடை செய்யறாரு. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டு பரந்தாமா நீ இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, இந்த போர்ல வந்து உனக்கு நான் தேர் ஓட்டி, நான் இது குதிரைகளை பணிவிடை செஞ்சு குதிரைகளை சரியா பார்த்துக்கிட்டாதான் நான் நாளைக்கு போய் தேர்ல உட்காரும் போது குதிரை வந்து நான் சொல்றதை கேட்கும். இப்ப நீ சொல்றதை நான் கேட்டாதான் நான் சொல்றதை குதிரை கேட்கும். அப்ப சரியான பாதை இருந்தாலும் அதுங்களுக்கும் தேவையானதை நம்ம செஞ்சோம்னா தான் நம்மளோட வேலை வந்து சரியா இருக்கும். நம்ம போர்ல போய் நிற்க வேலை செய்யும் போது எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். எது ஒண்ணுமே நமக்கு சாதகமா இல்லாம போயிடக்கூடாது. அப்படின்றதுனால அதுங்களை வந்து அது குதிரைன்றதுனால நம்ம இது தள்ளி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அந்த இடத்துல சொல்றாரு.